ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார் சத்து புரத சத்து அதிகம் நிறைந்த காராமணியை வைத்து காராமணி பொரியல் சிம்பிளா குயிக்கா எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். 4 கிலோ போல காராமணியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த போறேங்க. பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்து விட்டுக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த பொரியலுக்கு காரம்னு பார்த்தோம்னா இந்த பச்சை மிளகா தான். அதனால உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை கூட்டவும் குறைக்கவும் செய்துக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தாளிச்சு விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் சாஃப்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கிற காராமணியை சேர்த்து விட்டுக்குங்க. காராமணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காராமணியெல்லாம் வெந்து வரத்துக்கு கொஞ்சமா தண்ணியை விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. காராமணி தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதே சமயம் நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. அதே சமயம் இடையிடையே கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. நம்ம காராமணியை குட்டி குட்டியா அரிஞ்சதுனால அது 5-7 நிமிஷத்துலயே நல்லா வெந்து வந்துருங்க. காராமணி ஒரு பக்கம் வெந்து வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பத்தியை மிக்சி ஜார்ல சேர்த்து விட்டுக்குங்க. பல்ஸ் மோடுல நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா துருவிய தேங்காய் 2 பத்தை எடுத்துக்குங்க. 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் பேனை ஓபன் பண்ணி பாருங்க. காராமணி தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து வந்திருக்குங்க. அடுத்து அதை நம்ம ஓப்பன்லேயே சில நொடிகளுக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டு குக் பண்ணிக்கிங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த பொரியல்ல பச்சை மிளகாக்கு பதில் வரமிளகாவும் சேர்க்கலாம். அதே சமயம் தாளிக்கும் போது கொஞ்சம் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. நான் குழந்தைங்களுக்கு செய்யறதுனால கடலைப்பருப்பு சேர்த்துக்கல. தேங்காய் சேர்த்து சில நொடிகளுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த காராமணி பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பொரியல் நல்லா சுட சுட வெறுமனை சாப்பிடவே பிரமாதமா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.